மதுரை மாவட்டம் மானூத்து கிராமத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த புதுமண தம்பதி 2 குடும்பத்தினரும் காரில் இருந்து இழுத்து கீழே போட்டு பொறிக்க முயற்சி செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில காதல் திருமணம் செய்த இளஞ்சோடியை இருவர் குடும்பத்தினரும் நடு ரோட்டில் இழுத்து வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மானூத்து கிராமத்தை சார்ந்தவர்கள் ஐயசாமி, கபினாஸ்ரீ பட்டதாரிகளாக இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பக்கத்து வீட்டுக்காரர்களான இருவரது குடும்பத்தினருக்கும் இட சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததாக 15 ஆண்டுகளாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படக்கூடிய நிலையில இருவரது குடும்பத்தினரும் இருவரின் காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில நேற்று காலை ஐயசாமி, கவினாசிரி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்த நிலையில இரு வீட்டாரையும் அழைத்து பேசி காதலர்கள் இருவரும் மேஜர் என்பதால் ஐயசாமியுடன் கவினாசிரியை போலீசார் அனுப்பி வைத்தனர். காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் காரில் ஏற சென்ற போது இரு வீட்டாரும் அந்த காதல் ஜோடியை இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவலர்கள் நேரில் இரு வீட்டாரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். நடு ரோட்டில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளஞ்சோடியை இரு குடும்பத்தினரும் ஒருவரை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.